Hey guys, welcome back to Photography Tamizha YouTube channel. இந்த வீடியோ சூப்பரான வீடியோ. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம். என்னன்னா Lightroom preset வந்து VN appல எப்படி யூஸ் பண்றதுன்னு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சால்வ் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேருக்கு வந்து போன வீடியோவில் வந்து நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அது என்ன டவுட்னா நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டோம். லாஸ்ட்டில் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதாவது அந்த ஃபில்டரை வந்து ஆட் பண்ணும்போது அது வந்து ஆட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. நீங்கள் புதுசாக பார்த்துட்டீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த சொல்யூஷனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து இன்னொரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு VN ஆப்பில் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க. வீடியோவை செலக்ட் பண்ணி வச்சு ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணி க்ரோப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, க்ரோப் பண்ணி வச்சு என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோட்டோ வந்து Adobe Lightroom வந்து ஆட் பண்ண போகிறோம். Adobe Lightroomல இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணக்கப்புறம் எப்படின்னா இந்த கலர் எனக்கு ஒரு கலர் தேவை. ஸோ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இதில் இருக்க கலரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் Lightroomல இருக்கிற ப்ரீசெட்டை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ரீசெட் இதுதான் வச்சுக்கோங்களேன். இந்த மேலே இருக்க 3 புள்ளி காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டிக் பட்டனை கொடுத்துட்டு நம்ம இந்த பிக்சர் தான் நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்க 3 புள்ளி கிளிக் பண்ணி பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தக்கப்புறம் கீழே லைட்டெல்லாம் இருக்குது. இது நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரோம் ஓப்பன் பண்ண போகிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஆன்லைன் LUT கிரியேட்டர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வெப்சைட் தேடலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பழைய வீடியோவை பாருங்கள். ஆன்லைன் LUT கிரியேட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். கிரியேட் யுவர் LUT அப்படின்ட்டுருக்குல அது கொடுத்துக்கோங்க. LUT அது என்னன்னு தெரில. இப்போ வந்து டவுன்லோடு PNG அப்படின்ட்டுருக்குல இந்த டவுன்லோடு PNG அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து PNG வந்து டவுன்லோடு கேட்கும். ஓகே, டவுன்லோட் ஆயிரும். Adobe Lightroom ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து கீழே இருக்க இந்த ப்ளஸ்ஸை கொடுங்க. ஃபோட்டோ ப்ளஸ் போட்டிருக்கு, அதை கொடுத்துட்டு இந்த கீழே இருக்க நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணது இருக்கும் அந்த ஆட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல வந்துடும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக கலர் கரெக்ஷன் பண்ணோம்ல அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணுறீங்க. காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க, டிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் அப் பண்ணிவிட்டு இந்த இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணி பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட கலரே டோட்டலாக மாறிடும். ஸோ ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் டு டிவைஸ் அப்படின்றது கொடுத்துருங்க. இப்போ வந்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட்டர் ஆன்லைன் அப்படின்ட்டு பாருங்கள். அந்த கன்வெர்ட்டர் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இமேஜ் கன்வெர்ட்டர் அப்படின்ட்டுருக்குல அதில் வந்து செலக்ட் டார்கெட் ஃபார்மேட் அப்படின்ட்டுருக்குல இதில் வந்து கன்வெர்ட் டு PNG அப்படின்னு இருக்குல்ல. ஓகே, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கோ அப்படின்னு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவே போயிடும். ஸோ என்ன பண்ணுறேன்னா சூஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, சூஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சூஸ் ஃபைல்ஸ் கொடுத்தோன்னா ஃபைல்ஸ் கேட்கும். ஃபைல்ஸில் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம Adobe Lightroomல தான் ஷேர் பண்ணோம். ஸோ வந்து இந்த ஓப்பன் ஆகி வரும். ஓப்பன் ஆகி வந்தோன்னா நம்ம வந்து இதில் இமேஜஸ் இதில் வந்து Adobe Lightroom அதில் வந்து இப்போ ஜெனரேட் PNG அப்படி இருக்குல்ல, அந்த ஜெனரேட் PNG செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது அப்லோடிங் அப்படின்னு வரும். ஓகே, அப்லோடிங் வந்தோன்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து ஸ்டார்ட் கான்வர்சேஷன் அப்படின்றதுல ஸ்டார்ட் கான்வர்சேஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தோன்னே இதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு கேட்குறது பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடை கொடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அலோ அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் பண்ணதுனால டவுன்லோட் என்னலாம் இது டவுன்லோட் அப்படின்னு கீழே கேட்குது, நான் டவுன்லோடு கொடுத்துக்கிறேன். ஓகே, அது டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஓப்பன் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா கிரியேட் LUT அப்படின்ற வெப்சைட். ஓகேவா, கிரியேட் LUT வெப்சைட். அந்த வெப்சைட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறையா பேருக்கு பிரச்சனை வருது. நான் நினைக்கிறேன் அவங்க அந்த PNG கன்வெர்ட்டர் போடலை அப்படின்னு. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து அப்லோட் எடிட்டட் PNG அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்லோடில் நம்ம டவுன்லோட் பண்ணது இங்கே இருக்கா. ஸோ அந்த டவுன்லோட் பண்ண செலக்ட் பண்ணி டன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜெனரேட் LUT அப்படின்னு இருக்குல்ல, அதை ஜெனரேட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ லோட் ஆகும். ஸோ வந்து நம்ம ஜெனரேட்டுன்னு கொடுத்தோன்னே அது என்ன கேட்குதுன்னா டவுன்லோடிங் கேட்குது. ஓகேவா, இப்படி கேட்டோன்னே டவுன்லோடு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து VN ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு இதில் இருக்க ஃபில்டர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க ப்ளஸ் பட்டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணி ஃபைல் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து QUB ஃபார்மேட் இருக்குது பாருங்கள். அந்த QUB ஃபார்மேட்டை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த PNG வந்து செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, அந்த QUB ஃபார்மேட்டை கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் இம்போர்ட்டட் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் வர மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ப்ளஸ் பட்டன் கொடுக்குறீங்க, ஃபைல் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஃபைல் மேனேஜர் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்படி கீழே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைல் மேனேஜர்னு தனியாக வேற ஒரு ஆப்ஷன் இருக்கும். வேற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு ஆப் கொடுக்குறேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து ஆன்லைன்
LUT கிரியேட்டர் 4 QUB அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இந்த QUB அப்படின்ற ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து எது கொடுக்குறேன், ஒரு ஃபைல் மேனேஜர் ஆப்போட லிங்க் கொடுக்குறேன், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இது மொத்தம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் இதில் இருக்க ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் சூட்டபுளாக இல்லை, அதனால தான் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஸோ வந்து இதில் ஆல்ரெடி நிறைய ஃபில்டர்ஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து இந்த ஆப்பிளா ஐஃபோனா அந்த ஒரு கலர் இருக்கும் பார்த்தீங்களா, எப்படி ஒரு பர்ஃபெக்டான கலரில் இருக்குது. நான் இதோட ஒரிஜினல் கலர் வேணாலும் காட்டுறேன் இருங்க. ஃபில்டர்ஸ் ஒரிஜினல், இதுதான் ஒரிஜினலே. நம்ம இப்படி இம்போர்ட் பண்ண கலர் இது. ஸோ சூப்பரான ஒரு 10 கலர் நான் கொடுத்துருக்கேன். அதை பற்றி நீங்கள் இனி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு லைட்ரூமில் வந்து ஒரு ப்ரீசெட் எப்படி கிரியேட் பண்ணி அந்த ப்ரீசெட்டை வந்து எப்படி எடிட் பண்ணி VN ஆப்பில் வந்து யூஸ் பண்ணுறது. இதுதான் லாஸ்ட் வீடியோ. நம்ம தான் ஃபஸ்ட்டு இதை வந்து போட்டிருக்கோம். நிறையா சேனலில் போட்டு அதுக்கப்புறம் சொந்த கொண்டாடிட்டு வருவாங்க. ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து பழைய வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு 10 லைட்ரூம், அதாவது வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான கலர் கரெக்ஷனுக்குள்ளே 10 கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது என்னென்ன கலர்னு பாருங்கள். அந்த கலர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோடு லிங்க் வரல அப்படின்னா, அதாவது ஓப்பன் ஆகலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராமோட லிங்க் கொடுக்குறேன். அந்த டெலகிராமோட லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 10 வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ கலர் வந்து அது உங்களுக்கு முன்னாடி வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட்டு வந்து அதை எப்படி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த டவுன்லோட் பண்ணிங்கன்னா LUTS அப்படின்னு ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். ஸோ ஜிப் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்துங்க. நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சனால இங்கே இருக்குது. ஸோ LUTS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் LUTS அப்படின்னு இருக்கும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான 16 LUTs வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதை வந்து எப்படி வந்து VNல எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா ES ஃபைல் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டவுன்லோட் பண்ணால் தான் ஒரு சிம்பிளாக இருக்கும் நமக்கு வேலை. அன்சப்போர்ட்டட் ஃபைல் வந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அதுக்கப்புறம் வந்து VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறோம். VN ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது கொஞ்சம் லோட் ஆகும். புதுசாக இருக்கிற ஆப்பை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா கீழே வந்து ஃபில்டர் அப்படின்னு இருக்குல்ல, ஃபில்டரை செலக்ட் பண்ணிட்டு இதில் இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுக்குறீங்க. ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு மேலே இருக்க ப்ளஸ் பட்டனை மறுபடியும் கொடுத்துட்டு ஃபைல் மேனேஜர் அப்படின்னு இருக்கிறது போகிறீங்க. போயிட்டு இதில் வந்து மேலே இருக்கிற 3 புள்ளி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல 3 புள்ளி கிளிக் பண்ணிங்கன்னா ES ஃபைல் மேனேஜரை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி வரும். எப்படி வரும்னா ஹோம் எப்படின்னு வரும். ஹோம் எப்படின்னு வரும். இதில் வந்து என்னென்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்குவோம். இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே தள்ளிட்டு வந்தோம்னா டவுன்லோடில் வந்து LUTS அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு LUTS அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற சினிமேட்டிக் டீப் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல் இம்போர்ட்டட்னு வருதுல்ல. இப்போ இந்த சினிமேட்டிக் டீப் வந்து இந்த இடத்துல வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு வந்து ஃபில்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து LUT 15 இருக்குல்ல, 15, 1, 10 இப்படி நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கலர்லாம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் உங்களோட வீடியோ. செம்மையான வேறு லெவலான சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீசெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரீசெட்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ செம்மையான கலர் கரெக்ஷன் நம்மளாலையும் பண்ண முடியும். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்னோட டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.